இரவு நேரங்களில் வயிறு முழுக்க ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே உடல் உறவு வைத்துக் கொள்ளலாமா? பொதுவாக அப்படி வேண்டான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இளைஞர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வராது. ஆனால் வயதானவர்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேலே ஒருத்தர் அப்படி பண்ணும்போது 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று இருதயத்திலிருந்து ரத்தம் முழுவதும் டைவர்ட் ஆகி டைஜஷனுக்காக வயிற்றுக்கு ரத்தப்போவும் அதிகமாக போகும். டைஜஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் செக்ஸும் பண்ணும்போது செக்ஸுக்கு ஆணுறுப்புக்கு அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ரத்தம் அதிகமாக தேவை. ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் டாக்டர்? ஸ்பெர்ம் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக காரணங்கள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். வேரிகோசீல் அப்படின்னு ரத்த நாளங்கள் அங்கே சுருண்டு விந்து பையினுடைய சூட்டை அதிகமாக்கலாம். அதே மாதிரி புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கிறது. தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. எதனால் இப்போ ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள், செக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது டாக்டர்? அதாவது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம 2-3 விஷயங்களை புதிதாக பார்க்குறோம். ஒன்று, மனிதன் வாழ்நாளில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கவலைகள் அதிகமாக இருக்கு. எல்லா விதங்கள்லையும் டார்கெட்டு. கடைசியாக ஒரு கேள்வி டாக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கலப்படமான உணவு, தப்பான பழக்க முறைகள், சரியான தூக்கமின்மை, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும்போது ஒரு ஆண் மகனால் எந்த வயது வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு செக்ஸில் இருக்க முடியும்? சாதாரணமாக 85 வயது வரை செக்ஸில் ஆணும் பெண்ணுமே ஈடுபடலாம். பொதுவாக செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். சரி, ஒரு வயதில் உங்களுக்கு பிரச்சனை சர்க்கரை வியாதி வந்துருதாக்கா நம்ம தற்கொலையாக பண்ணிக்கிறோம். அது மாதிரி நமக்கு நிறைய நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதை வென்று நம்ம வாழ முடியும். அதுபோல் ஆண்மை குறைவு வருது. வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் காமராஜ். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பிரியாணி சாப்பிட்டா ஆண்மை குறைவு வருமா? கண்டிப்பாக வராது. ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு புரளி ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அது உண்மை அல்ல. அது ஒரு உணவு, அவ்வளோதான். அதில் எந்த விதமான தீங்கான பொருட்களும் இல்லை. சுவையூட்டக்கூடிய சில பொருட்கள் இருக்கே தவிர அதில் ஒன்றும் தீங்கான பொருட்கள் எதுவும் இல்லை. நிறைய எண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகலாம். மற்றபடி பிரியாணியோ குறிப்பிட்ட உணவு வகைகளோ எந்த விதமான பிரச்சனையை ஏற்படுத்தாது. இது பற்றி ஒரு கட்டத்தில் நீண்ட வாதம் போயிட்டு இருந்தது. ஒரு புரளியும் அதை ஒட்டி நீண்ட வாதங்களும் போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு புரிதலோடு இருக்கிறாங்க. பிரியாணி ஒரு உணவு. எப்படி நமக்கு இட்லி, தோசை, மற்ற உணவுகளோ அதே மாதிரி பிரியாணியும் ஒரு உணவு. அதில் எந்த வித தீங்கும் இல்லை. இயற்கை ரீதியாக நம்ம உணவு பழக்க முறையில் மசாலா, அதாவது சொல்லணுன்னா இந்த சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக உணர்ச்சியை தூண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் கம்மியாக காமிச்சு தான் சமையல் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா பிள்ளையாவே என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மாக்கள் பண்ணுறாங்களே சார், இது உண்மையா? உண்மை அல்ல. அதாவது இந்த உணவு வகைகள்லாம் மிக குறைந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோம் உணவில். இது மிகப்பெரிய எந்த உணவுமே, ஈவன் முருங்கைக்காய், அதுவே ஒரு பெரிய புரளி. இன்னும் சொல்லப்போனால் முருங்கைக்காயில் கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான எந்த விளைவும் இல்லை. அது கிராமத்தில் இருக்க நம்பிக்கைகளை விஞ்ஞானம் போன்று கொண்டு வர்றது தான் தவறான அந்த நம்பிக்கைகள். அதுபோல் சின்ன 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 விஷயங்கள் இந்த சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எந்த விதமான உணர்வுகளையும் பெரிய அளவில் கொண்டு வராது. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, டேஸ்ட்டுக்காக கூடக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு. மரப்பட்டைகள்னால் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மரப்பட்டைகள் அது ஸ்பெசிஃபிக்கான ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் உள்ள மரப்பட்டைகள். அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிரூபிக்கப்பட்டது. அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க. யோகிம்பின் மரப்பட்டைகள், ஆப்பிரிக்க காடுகளில் இருக்க யோகிம்பின், அதில் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் இருக்குது. அது ஆண்மை, அந்த காலத்து வயகரான்னு சொல்லுவாங்க. வயகரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அது ஒரு 5% கொஞ்சம் தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி, நல்ல உணவுகள் இதெல்லாம் என்ன அப்படின்னா
ஒரு பக்கம் ஒரு கடுமையான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சத்தமாக இருக்குது, பசியோடு இருக்கும், கோபமாக இருக்கும், செக்ஸ் உணர்வெல்லாம் நமக்கு வராது. அதுக்கு பதிலாக இன்னொரு காட்சி பாருங்கள். நீங்கள் ரம்மியமான ஒரு நல்ல ஏசி ரூமில் நல்ல யாருமே வராத தனிமையில் ஒரு அழகான பெண்ணோட இருக்கீங்க, வயிறு ஃபுல்லாக நல்லா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, இல்லை நல்ல இசைவான நல்ல உணவு சாப்பிட்ருக்கீங்க. அப்படின்னும்போது செக்ஸ் உணர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த மாதிரி ஒரு பொத்தம்பொதுவான காரணங்கள் இருக்கே தவிர மற்றபடி இந்த உணவுகளுக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் எஃபெக்டும் எல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம நம்பிக்கை நிறைய இருக்குது. ஆனால் அவையெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை என்பது தான் உண்மை. நிறைய விஷயங்களை மக்கள் நம்புகிறாங்க. அதெல்லாம் 1% 2% அப்படி தான். உண்மையான மருந்துகள், வயகரா போன்ற மருந்துகள் எல்லாம் நீங்கள் உணவு அதை சாப்பிட்ட உடனே அரை மணி நேரத்திலே நல்ல எஃபெக்ட் தெரியும். தடலஃபில் போன்ற சில சியாலிஸ் போன்ற மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு கிரேட் 4 விரைப்புத்தன்மையை கொண்டு வரும். அதனால் மருந்துகளோட இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1% 2% எஃபெக்ட் இருக்கலாம். மற்றபடி மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து விரைப்புத்தன்மை உண்டு பண்ணுறதுலையோ விரைப்புத்தன்மையை குறைப்பதிலேயோ மிகப்பெரிய ஒரு எந்த விதமான ஒரு தாக்கமும் இதில் இல்லை. இரவு நேரங்களில் வயிறு முழுக்க ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே வந்து உடல் உறவு வைத்துக்கொள்ளலாமா? பொதுவாக அப்படி வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம். இளைஞர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வராது. ஆனால் வயதானவர்களுக்கு வந்து ஒரு 50 வயதுக்கு மேலே ஒருத்தர் அப்படி பண்ணும்போது 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து இருதயத்திலேருந்து ரத்தம் முழுவதும் டைவர்ட் ஆகி டைஜஷனுக்காக வயிற்றுக்கு ரத்தப்போவும் அதிகமாக போகும். டைஜஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் செக்ஸும் பண்ணும்போது செக்ஸுக்கு ஆணுறுப்புக்கு அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ரத்தம் அதிகமாக தேவை. அப்போது சில நேரங்களில் இரத்தப்போக்கு குறையலாம் ஹார்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருதுகோள் இருக்குது. அது ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களெல்லாம் அப்படி பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இயல்பாக அதை தவிருங்கன்னு சொல்கிறோம். அவங்களுக்கும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ மிக குறைந்த உணவோடு நீங்கள் அதை பண்ணலாம். அல்லது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அதை பண்ணலாம். ஏன்னா பாதி செரித்த பிறகு நீங்கள் போகலாம். வெறும் வயிற்றோட அந்த வயகரா மாதிரி மாத்திரைகள் போடும்போது வெறும் வயிற்றோடு போட்டால் தான் நல்லா வேலை செய்யும். மாத்திரை போட்டு வெறும் வயிற்றோட செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். இதில் என்ன லாபம்னா வயகரா உடனடியாக தனியாக கரைஞ்சி ரத்தத்துக்கு போய் ரத்தத்துலேருந்து ஆணுறுப்புக்கு போகும். ஆணுறுப்புக்கு நிறைய ரத்தம் போகும், இருதயத்துக்கு பம்ப் பண்ண முடியும். அந்த செக்ஸ் முடிஞ்ச உடனே இப்போ அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் தேவையில்லை. ரத்தம் எல்லாம் டைவர்ட் ஆகி வயிற்றுக்கு போய் செரிமானத்தை அது கவனிக்க முடியும். அதனால் ரெண்டையும் தனித்தனியாக பிரிப்பது நல்லது. இளைஞர்களுக்கு இதில் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதிய வயதானவர்களுக்கு 70 60 வயதானவர்களுக்கு வந்து ரெண்டையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் டாக்டர்? ஸ்பெர்ம் கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக காரணங்கள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். வேரிகோசீல் அப்படின்னு இரத்த நாளங்கள் அங்கே சுருண்டு விந்து பையினுடைய சூட்டை அதிகமாக்கலாம். அதே மாதிரி புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கிறது, தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைவாக இருக்கிறது, இதெல்லாமே இன்டைரக்டாக பிரச்சனையை உண்டு பண்ணும். உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நிறைய தாதுக்கள் தேவை நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கே. அதே மாதிரி விந்தணுக்கள் நல்லா வர்றதுக்கும் CoQ10, நிறைய மினரல்ஸ், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. இது நாங்கள் மாத்திரைகளாகவும் கொடுக்குறோம். நீங்கள் பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள் நிறைய ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு இந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதனால் காய்கறிகள், பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு உதவும். மாவுச்சத்து பொருட்களை குறைச்சிட்டு மற்ற காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து நேரடியாக விந்தணுக்கள் விதவிதமாக வேறு காய்கறிகள், வேறு பழங்கள் எடுக்கும்போது எல்லா நியூட்ரியண்ட்டும் கலந்து வரும்போது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு கவுண்ட் நல்லாயிருக்கும், மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மொட்டிலிட்டி சரி செய்வது எப்படி? மேடம், இது மொட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உணவு வந்து
கவுண்ட்டுக்கு ஒரு உணவு, மொட்டிலிட்டிக்கு ஒரு உணவு, மார்ஃபாலஜிக்கு ஒரு உணவு, வைட்டாலிட்டிக்கு ஒரு உணவுன்னு இல்லை. விந்தணுக்களுக்கே பொதுவான உணவுன்னு தான் இருக்குது. அப்போது ஊர்ந்து போகிற தன்மை குறைவாக இருக்கிறவர்களுக்கு 42% இருக்கணும். கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, நாங்களே இந்த ஆய்வு சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகிருக்க ரீப்ரொடக்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் நான் 10 வருடம் ஆராய்ச்சி பண்ணேன். அதில் நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில் என்னென்னா, செக்ஸ் பண்ணுறத நீங்கள் 4 நாட்களுக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா 5ஆவது நாள் அந்த ஊர்ந்து போகிற தன்மை குறைகிறது. உலகமெங்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. உலகம் முழுவதும் பல முறை இந்த ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 4 நாட்களுக்கு கம்மியாக செக்ஸ் பண்ணிங்க விட்டு விட்டு பண்ணிங்கன்னா ஊர்ந்து போகிற தன்மை குறையும். ஊர்ந்து போகிற தன்மை மிக நல்லா வேணும்னா டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க. ஊர்ந்து போகிற தன்மை நன்றாக இருக்கும், அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அதனால் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி பழங்கள், காய்கறிகள், மற்றபடி அதுக்குன்னு ஸ்பெஷல் உணவுகள் அப்படின்னு எதுவும் இல்லை. எதனால் இப்போ ஆண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், செக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது டாக்டர்? அதாவது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம 2-3 விஷயங்களை புதிதாக பார்க்குறோம். ஒன்று, மனிதன் வாழ்நாளில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து கவலைகள் அதிகமாக இருக்குது. எல்லா விதங்கள்லையும் டார்கெட்டு, டெட்லைன்ஸ் இல்லாத மனிதர்களே இல்லை இன்றைக்கி. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு அழுத்தம், பதவி, எல்லா இடத்துலையும் கம்பேரிசன் தான். பதவி உயர்வு, சம்பளம், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ டிவியில் ஒரு விளம்பரங்கள் பார்க்குற எல்லாம் சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா விளம்பரங்கள்லேயும். அதனால் கவலைப்படுறதுன்றது ஒரு நம்முடைய இயல்பாக ஒரு பகுதியாக ஆயிடுது. அப்போது மனது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. எதையாவது கம்பேர் பண்ணுறோம். நம்ம அம்பானியோட கம்பேர் பண்ணிக்கலாம், அடுத்த வீட்டுக்காரங்க கூடயும் கம்பானி. அப்போது நம்ம இந்த மன அழுத்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. அது இல்லாதவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அதனால தான் கார்ப்பரேட் சாமியார்கள் இப்போது மன அமைதிக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மனம் நல்ல மருத்துவர்கள் இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து சராசரியாக 3000 கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோம். நமக்கு காலையில் பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, டூத் பேஸ்ட்லேருந்து, ஷாம்பூலேருந்து, சோப்புலேருந்து, நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகளில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாம் நம்ம பலமுறை பேசின விஷயங்கள் தான். இப்போ ஒரு பாட்டில் ட்ரிங்க் இருக்குது, கூல்ட்ரிங்க், அது ஃபுல்லாக சர்க்கரை இருக்குது, நிறைய சர்க்கரை இருக்குது. அது வந்து 3 மாதம் 6 மாதம் கெடாமல் இருக்கணும்னா அதில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கணும். அதே மாதிரி பிஸ்கெட்ஸு கெடாமல் இருக்கணும்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கணும். இத்தனை கெமிக்கல்ஸும் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம், அப்படியே வரிசையாக அடுக்கியிருக்கும் உணவுகள்லாம். அதெல்லாம் அன்னைக்கு தீர்ந்து போய் மறுநாள் குப்பையில் போடுற உணவுகள் அல்ல, எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் 3 மாதம் 4 மாதம். அப்போது இது எப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ளே இருக்கணும். அயோத்தாலம், நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, எல்லாமே கெமிக்கல்ஸ். இதெல்லாம் நம்ம கெமிக்கல்னு தெரியாமலே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சில நேரங்களில் இந்த நச்சுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாகுதுன்னு சொல்லி தடை செய்கிறாங்க. ஒரு முறை நூடுல்ஸ் எல்லாம் எரித்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் பல பேருக்கு. அதில் நச்சுப் பொருட்கள் அதிகமாகுதுன்னு அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி பூகம்பம் வரும், அப்புறம் மறுபடியும் அடங்கிடும். அப்போது அளவுக்குள்ளே நச்சுப் பொருட்களை அனுமதிக்கலாம்ன்றது தான் அதில் அர்த்தம். அந்த நம்ம அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள், விவசாயிகள் கிராமங்கள் அப்படி இல்லையானா அது இதை விட மோசம்தான். ஏன்னா விளைச்சல் அதிகமாகணும்னா ஒரு பக்கம் உரம், அந்த மாதிரி விஷயங்கள், இன்னொரு பக்கம் பூச்சிக்கொல்லிகள்லேருந்து பார்க்குறதுக்கு நிறைய நச்சுப் பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு காற்றில் வந்து பொல்யூஷன், நிறைய கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்துக்கிட்டு இருக்குது. இவை எல்லாம் வந்து நம்ம ஆண்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக்கும், பல்வேறு மாறுதல்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல. இது எல்லாமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போது இவற்றை எல்லாமே தவிர்ப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. அதனால தான் கேன்சர் அதிகமாகிறது, குழந்தையின்மை அதிகமாகிறது, ஆண்மை குறைவு அதிகமாகிறது, பல பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதனுடைய மறுபக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்நாள் அதிகமாகுது.
இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்ல உணவு வகைகள் சாப்பிட்றோம், நிறைய நாடுகளை சுற்றி பார்க்குறோம், பல்வேறு விஷயங்களை நம்ம செய்ய முடியுது. அது இந்த மாதிரி நன்மைகள் இருக்குது, அதே நேரத்தில் தீமைகளும் இதோட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனல் செக்ஸ் நிறைய ஆண்கள் எதனால் விரும்புகிறாங்க டாக்டர்? ஆனால் ஏனல் செக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெரைட்டி, அவ்வளோதான். அதாவது ஒரே பொசிஷனில் ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணும்போது ஒரு வருடத்தில் அது ரொம்ப போர் அடிச்சிடும், பல் தேய்க்கிற மாதிரி ஒரு டல்லான வேலையாகிடும். அதில் த்ரில்லிங் வேணும்னா 550 பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது, இடத்த மாற்றுங்க. ஒரே பெட்டில் ஒரே மாதிரி பண்ணாமல் ஒரு நாள் ஷவர் கீழே பண்ணுங்கள், ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பொசிஷன் மாற்றி பண்ணுறது அப்படின்றதுல ஓரல் செக்ஸ், ஏனல் செக்ஸ் எல்லாம் இருக்கும். ஏனல் செக்ஸுக்கும் ஓரல் செக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது தோசை மாவு ஒன்றா இருந்தாலும் தோசைக்கு ஒரு டேஸ்ட்டு, இட்லிக்கு ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி ஊத்தப்பம் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே மாவில் எல்லாத்தையும் சுட்டாலும் இந்த வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் செக்ஸில் வந்து இந்த வெரைட்டிஸ் இருக்கும். அதனால் இந்த வெரைட்டி வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். அப்படி செக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லது. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், பல நேரங்களில் ஆட்கள் வந்து த்ரில், எக்ஸைட்டேஷன் மனைவியோட குறைஞ்சிச்சு இல்லை கணவரோட குறைஞ்சிச்சின்னு வெளியே செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க, பிளேஸை மாற்றுங்கன்றோம். ஆளை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க, இல்லை பிளேஸை மாற்றுங்க, அது பெட்டர். ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட எது ரொம்ப அதிகமாக பிடிக்கும் டாக்டர்? இது சப்ஜெக்டிவ் டு நிறைய எந்த நாட்டில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்றதை பொறுத்து பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவாக பல ஆய்வுகள் அன்பு காட்டுங்க அது இதுன்றாங்க. ஆனால் அடிப்படையாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பெக்ட். அதை வேறு வேறு வார்த்தைகளை சொல்லலாம், சமமாக நடத்துறது அது இதுன்னு. ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறது, அதை எப்படி இன்னொரு வகையில் சொல்லணும்னா, தன்னுடைய முடிவுகளை அந்த பெண்ணே எடுக்கணும். தான் யாரை கல்யாணம் செஞ்சுக்கணும், என்ன படிக்கணும், எங்கே வேலை செய்யணும், யார் கூட வாழணும், என்னவா இருக்கணும், இதை வந்து அந்த பெண்ணுக்கான உரிமையை விட்டு கொடுக்குற ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு அந்த ஆணை பிடிக்கும். அந்த உறவும் வந்து ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரியான அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி தான். இப்படி கட்டாயப்படுத்துறது, இந்த ப்ரெஷர் கொடுக்காம 2 பேருமே இயல்பாக இருங்க. நம்ம கலீல் கிப்ரன் சொன்ன மாதிரி உங்களுக்கிடையே சிறிது இடைவெளி இருக்கட்டும், சொர்க்கத்தின் அந்த காற்று உங்களுக்கு இடையே போகிறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இருங்கள்னு. அதுபோல் கொஞ்சம் இடைவெளி விட்டு நெருக்கமாக இருங்க. அவங்களுக்குள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பெண்களை தான் ஆண்களுக்கு பிடிக்கும், ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும். அதனால் மரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு அந்த உரிமைகள்லாம் சேர்ந்த மரியாதை தான் அது. நீண்ட நேரம் ஒரு ஆண் மகன் உடலுறவு வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கும்? நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதை தவிர நல்ல மருந்துகள் இருக்குது. இது 2ஐயும் சேர்த்து பண்ணலாம். சில பொசிஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1 பொசிஷன் வந்து பெண் மேலேருந்து ஆண் கீழேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஆண்களுக்கு சீக்கிரம் விந்து வராது, பெண்களுக்கு உச்சகட்டம் இருக்கும். பெண்களுக்கு ஒரு 5 விதமான தூண்டுதல்கள் இருக்கும். அவங்க கிளைட்டோரஸ் ஆண் மேலே உரசி தூண்டுதல் பண்ணலாம். ஆண் உறுப்பு மேலே, அது பெண் உறுப்பு உள்ளே இருக்கிறதுனால பெண் உறுப்பு தூண்டுதல். அடுத்து 2 கைகளும் ஆண்களுக்கு கீழே இருக்கிறதுனால 2 மார்புகளையும் தூண்டலாம். கொஞ்சம் தலையை மேலே தூக்கி பெண் தலையை கீழே இறக்கி வந்தாங்கன்னா வாயுகளால் மார்பு காம்புகளை தூண்ட முடியும். இந்த தூண்டுதல் வேறு எந்த பொசிஷன்லையுமே கிடைக்காது. ஒரு 5 நிமிடத்திலேயே ஒரு பெண் வந்து இந்த பொசிஷனில் உச்சகட்டம் அடைய முடியும். இதை 2 பேருமே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து வேறு பயிற்சிகள் அப்படின்னா, நீங்கள் ஆழ மூச்சை இழுத்து நிறுத்தி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சை விடுங்க. செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆழ மூச்சை இழுத்து நிறுத்துனீங்கன்னா டக்குன்னு விந்து வர்றது வராது. அடுத்து வந்து செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு நீங்கள் தோணும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்துங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
மறுபடியும் செக்ஸில் ஈடுபடுங்க. மறுபடியும் வரும்னு தோணும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ஸ்குவீஸ் டெக்னிக். அடுத்து வந்து கெகல்ஸ் எக்ஸசைஸ். கெகல்ஸ் எக்ஸசைஸ் என்னென்னா ஆசனவாயை சுற்றியுள்ள பகுதியில் சுருக்கி விரித்து இது 1954 டாக்டர் கெகல் வந்து சிறுநீர் பெண்களுக்கு வெளியாகுது, இருமும்போது தும்மும்போது அடக்க முடியலை அப்படின்னா அதுக்காக இது அவர் சொன்னது. ஆனால் பிற்காலத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இது செக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆண்களுக்கு வெந்து முந்துறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பலன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் செய்யுங்க. இதோட நல்ல மருந்துகள் இப்போ வந்திருக்கு. முன்னால் வந்து பழைய மருந்துகள் இருந்தது, இப்போ புதிய மருந்துகள் டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் 2010 வந்தது. இந்த மருந்துகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நீண்ட நேரம், எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் அவங்க நீட்டித்து செக்ஸில் ஈடுபட முடியும். உங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் பலன் இல்லைன்னா மருந்துகள் நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் பாலியல் மருத்துவர் அணுகுங்க. இந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கலாம். கடைசியாக ஒரு கேள்வி டாக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கலப்படமான உணவு, தப்பான பழக்க முறைகள், சரியான தூக்கமின்மை, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும்போது ஒரு ஆண் மகனால் எந்த வயது வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு செக்ஸில் இருக்க முடியும்? சாதாரணமாக 85 வயது வரை செக்ஸில் ஆணும் பெண்ணுமே ஈடுபடலாம். பொதுவாக செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். சரி, ஒரு வயதில் உங்களுக்கு பிரச்சனை வந்து சர்க்கரை வியாதி வந்துருதாக்கா நம்ம தற்கொலையாக பண்ணிக்கிறோம். அது மாதிரி நமக்கு நிறைய நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதை வென்று நம்ம வாழ முடியும். அதுபோல் ஆண்மை குறைவு வருது, பெண்களுக்கு பிரச்சனை வருது. அதற்கு நீங்கள் உலகத்தில் தனியாக இல்லை, கரெக்டான மருத்துவர் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது அந்த மருந்துகளோட, சர்க்கரை வியாதிக்கு மருந்துகளோடு நம்ம வாழ்கிற மாதிரி ஆண்மை குறைவுக்கு மருந்துகளோடு வாழுங்க. செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா செக்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்தை, அதே மாதிரி வாழ்நாள் அது நீடிக்கும். பல்வேறு பிரச்சனைகளை அது வராமல் தடுக்கும். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். அந்த இன்பத்தை நம்ம இழக்க வேண்டியதில்லை. அதனால் எந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் போட வாழ முடியும். மிக சிறப்பு டாக்டர். நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவும் யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க டாக்டர். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.